அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வல் உதுவான இல்லா அலல் ஸாலிமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ். அம்மா பாத். பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரிகளே, எங்கள் அனைவர் மீதும் அல்லாஹு தாலாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டும் என்று வேண்டியவனாக என்னுடைய இந்த காணொளியை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். இந்த காணொளியை பேசுவதற்கு முன் உங்களிடத்தில் பணிவாக வேண்டிக் கொள்வது என்னவென்றால், இது முக்கியமான ஒரு தலைப்பு, முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி பேசப்பட இருப்பதனால் கட்டாயம் கடைசி வரை பார்த்து அடுத்தவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுமாறு உங்களிடத்தில் பணிவாக வேண்டிக் கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தாலா எங்களை இந்த உலகத்தில் படைத்து எங்களுக்கு பிள்ளைகளை, குழந்தைகளை அமானிதமாக தந்திருக்கின்றான். இந்த குழந்தைகள் தவறு செய்யும் பொழுதோ நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த குழந்தைகளுக்கு, எங்களுடைய மகன் எங்களுடைய மகள்மாருக்கு நாங்கள் உபதேசம் செய்ய வேண்டும். அதாவது வழிகட்ட பாதையில் செல்லும் பொழுதோ, அவர்கள் தவறு செய்யும் பொழுதோ அவர்களுக்கு நாங்கள் பரிந்துரை, அவர்களுக்கு நாங்கள் உபதேசம், அவர்களுக்கு நாங்கள் நல்ல வழியை காட்டுவது எங்களுடைய பெற்றோர் ஒவ்வொருடைய கடப்பாடாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இன்று நாங்கள் ஒவ்வொருவரும் செல்லக்கூடிய விடயம் என்ன தெரியுமா? அவன் பெரியவனாகிவிட்டான், அவள் பெரியவளாகிவிட்டால் என்னுடைய மகள், எப்படி நாங்கள் திருத்துவது, எப்படி அட்வைஸ் பண்ணுவது, எப்படி உபதேசம் செய்வது என்று நாங்கள் கேட்கின்றோம். இது ஒரு தவறான ஒரு விடயம். இப்படி கேட்க முடியாது. அவர்கள் பெரியவராகினாலும் அவர்கள் சிறியவராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்கள் எங்களுடைய பிள்ளைகள், அவர்களுக்கு எங்களால் உபதேசம் செய்ய முடியும் என்பதைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டியிருக்கின்றது. இன்று ஒவ்வொரு பெற்றோர்களும் பெரிய ஒரு சவாலுக்கு முகம் கொடுத்திருக்கின்றார்கள். முழு முஸ்லீம் சமூகமும் எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சவால் என்னவென்றால், குழந்தைகளை நாங்கள் எப்படி பராமரிப்பது, குழந்தைகள் வழி தவறி போகின்றார்களே என்றுதான் ஒவ்வொரு பெற்றோர்களும் யோசிக்கின்றார்கள், ஒவ்வொரு பெற்றோர்களும் சிந்திக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, நான் மிக முக்கியமான ஒரு விடயத்தை கூற விரும்புகின்றேன். அதாவது எங்களுக்கு தெரியும், படிப்பு 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 என்று சொல்லி மேலதிக வகுப்பு என்று, எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் என்று, எக்ஸ்ட்ரா டியூஷன் என்ற பெயரில் பல மைல் தூரம் தன்னம் தனிமையில் எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் அனுப்புகின்றோமே, அதுதான் நாங்கள் முதலாவது செய்யக்கூடிய தவறாக இருந்து கொண்டிருக்கின்றது. பிள்ளைகள் படிக்க வேண்டும், பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் உயர்ந்த பதவிகளை அடைய வேண்டும். அதாவது விஓஜிக்களாக, டாக்டர்களாக, அதே போன்று ப்ரொஃபஸராக, அதே போன்று லோயராக, அதே போன்று பெரிய கலாநிதிகளாக, அதே போன்று என்னென்ன பெரிய பட்டப்படிப்புகள் இருக்கின்றதோ அந்த பட்டப்படிப்புகளை படிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கூற்றும், ஏனைய உலமாக்களுடைய கூற்றும். ஆனால் நான் பேச வருவது என்னவென்றால், எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் தன்னம் தனிமையில் தேவையில்லை. எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் உங்களுடைய மகள் கண்டிக்கு, கொழும்புக்கு, குர்நேகலைக்கு செல்கின்றாளா தொடர்ந்து நீங்கள் அவசரமாக ஒரு விபரீதத்தை அவளிடத்திலிருந்து எதிர்பார்ப்பீர்கள். படிப்புக்கு நாங்கள் யாருமே சிவப்பு கொடி காட்டவில்லை, உலமாக்கள் யாரும் சிவப்பு கொடி காட்டவில்லை, காட்டவும் மாட்டார்கள். அதிகமான பெண் பிள்ளைகள் கண்டிக்கும், கொழும்புக்கும், குர்நேகலைக்கும் என்று தனி பிரயாணம் செய்வதை நாங்கள் பார்க்கின்றோம். அத்தோடு நாங்கள் இன்னும் ஒன்றை கொடுத்து விட்டோம். என்ன? ஆண்ட்ராய்டர் போனை கொடுத்து விட்டோம். ஆண்ட்ராய்டு போனை கொடுத்து விட்டு பிள்ளைகளை தன்னம் தனிமையில் அனுப்புகின்றோம். பெற்றோர்கள் பிள்ளைகளை நம்புகின்றார்கள், ஆனால் பிள்ளைகள் பெற்றோர்களுடைய நம்பிக்கைக்கு மாற்றம் செய்யக்கூடிய பிள்ளைகள் ஏராளமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, பட் அவர் daughters cheating us, அன்றாட நாங்கள் கேள்விப்படுகின்றோம். முதலாவது நாள் என்ன செய்கின்றால், எங்களுடைய மகள்
பயத்தோடும் அச்சத்தோடும் மன உளைச்சலோடும் பஸ் ஏறி போகின்றாள். 2வது நாளும் அவ்வாறான ஒரு கூச்சத்தன்மையோடு போகின்றாள். 3வது நாளும் என்ன செய்கின்றான் இந்த வாப்பா, இந்த சகோதரன் பஸ்ஸுக்கு ஏற்றிவிட்டு ட்ரெயினுக்கு ஏற்றிவிட்டு அப்படியே வீடு திரும்புகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, அதற்கு பின்னால எந்த அச்சமும் இல்லை, எந்த கூச்சமும் இல்லை, எந்த பயமும் இல்லை. உங்களுடைய மகன் ட்ரெயினில் பஸ்ஸில் போகும்போதோ நல்லவனும் செல்வான், கெட்டவனும் செல்வான். ஆனால் உங்களுடைய பிள்ளைகளும் காலப்போக்கில் அதே மாதிரியான ஒரு நிலப்பாட்டுக்கு உங்களுடைய மகனும் வந்து விடுவார்கள். நாங்கள் அன்றாடம் கேள்விப்படுகின்றோம். ஜஃப்னா யூனிவர்சிட்டி, பேராதனி பல்கலைக்கழகம், கொழும்பு பல்கலைக்கழகம் செல்வதற்கு எங்களுடைய பெற்றோர்கள் என்ன செய்கின்றார்கள், வந்து பஸ் தரிப்பிடத்துக்கு மகளை ஏற்றி கொண்டு வந்து தன்னந்தனிமையிலே ஜஃப்னா யூனிவர்சிட்டிக்கு, அதாவது யாழ்ப்பாணத்து பஸ்ஸில் தன்னந்தனிமையிலே ஏற்றி அனுப்புகின்றார்கள். அதே போன்று பேராதனி யூனிவர்சிட்டிக்கு கண்டி பஸ்ஸிலே தன்னந்தனிமையிலே ஏற்றி அனுப்புகின்றார்கள். அதே போன்று கொழும்பு யூனிவர்சிட்டிக்கு 5 மணித்தியாலம் 6 மணித்தியாலம் தனிமையிலே அனுப்புகின்றார்கள். இவ்வாறான ஒரு கலாச்சாரத்திலே தான் எங்களுடைய பெண் குழந்தைகள் இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, பல யூனிவர்சிட்டி மாணவிகள், பல மேலதிக வகுப்பு சென்ற பல ஆயிரக்கணக்கான மாணவிகள் இல்லீகல் அஃபேர்ஸ், லவ் ஃபீலிங், ஆனால் படிப்பு இடைநடுவில் விட்டுவிட்டு அவனோடு வாழ்க்கை நடத்துவதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எத்தனையோ எங்களுடைய பெண் சகோதரிகள், எத்தனையோ எங்களுடைய பெண் குழந்தைகள், பெண் வாலிப குழந்தைகள் யூனிவர்சிட்டிக்கு சென்றவர்கள், மேலதிக வகுப்புகளுக்கு சென்றவர்கள், அவருடைய யூனிவர்சிட்டி வாழ்க்கையை முற்றுப்புள்ளி கொடுத்துவிட்டு அவருடைய மேலதிக வகுப்புகளுக்கும் அப்படியே முற்றுப்புள்ளி கொடுத்துவிட்டு மாற்று மதத்தினோடு வாழ்க்கையை வாழக்கூடிய எத்தனையோ முஸ்லீம் பெண் குழந்தைகள், பெண் வாலிப பெண்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கே டெலிஃபோன் நம்பர் பகிரப்படுகின்றது. அவருடைய டெலிஃபோன் நம்பர் அவளுக்கும், அவனுடைய டெலிஃபோன் நம்பர் அவளுக்கும் பகிரப்படுகின்றது. வீட்டுக்குள்ளே 4 மூலைக்குள்ளும் அவளுக்கு ஒரு ரூமை, அழகான ஒரு ரூமை சரி செய்து கொடுத்து அழகான ஒரு போனையும் வாங்கி கொடுத்து விட்டோம். அவள் இரவு நேரத்தில் என்ன செய்கின்றாள், அவனோடு எவ்வாறு நடந்து கொள்கின்றாள், அவனோடு என்னென்னெல்லாம் செய்கின்றாள் என்று உங்களுக்கு தெரியுமா? அவ்வாறான ஒரு காலகட்டத்திலே தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இல்லீகல் அஃபேர்ஸ், அதாவது லவ் அஃபேர்ஸ், யார் அவன் ஒரு முஸ்லீமா அல்லது முஸ்லீம் அல்லாதவனா என்று பார்த்தால் ஒன்றுமே தெரியாது. அவன் முஸ்லீம் என்றாலும் பரவாயில்லை, அவன் முஸ்லீம் அல்லாதவனாக இருந்தாலும் பரவாயில்லை. தன்னுடைய வயதில் தன்னுடைய காமத்தை தீர்ப்பதற்காக, தன்னுடைய ஆசையை தீர்ப்பதற்காக இஸ்லாமும் அல்ல, முஸ்லீம் என்ற பேரும் அல்ல, ஃபாத்திமாவுடைய பெயரை மறந்து, ஆயிஷாவுடைய பெயரை மறந்து எத்தனையோ மாணவிகள் என்று அந்த லவ் ஃபீலிங்கில் விழுந்து, அன்புக்குரியவர்களே, மாற்று மதத்தவர்களோடு கதைத்து கொண்டும் பேசிக்கொண்டும் இருப்பதை நாங்கள் எங்களுடைய காதுகளால் கேள்விப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, நான் சில சம்பவங்களை மாத்திரம் சொல்லுகின்றேன். மகள் யூனிவர்சிட்டிக்கு, அதாவது யாழ்ப்பாணத்து பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்படுகின்றால் யாழ்ப்பாணத்து பல்கலைக்கழகத்துக்கு அப்படியே ஒவ்வொரு வாரமும் சென்று வருகின்றாள். அதாவது வெள்ளிக்கிழமை மாலை வீடு வருகின்றால், ஞாயிற்றுக்கிழமை மாலை ஜஃப்னா யூனிவர்சிட்டிக்கு திங்கட்கிழமை கிளாஸுக்காக வேண்டி ஞாயிற்றுக்கிழமை மாலை அவள் பஸ் ஏறி செல்லுகின்றாள். அன்புக்குரியவர்களே, அதே நேரத்தில் அந்த ஜஃப்னாவிலிருந்தும் வரக்கூடிய ஒருவர் மாற்று மதத்தைச் சேர்ந்தவர், அவரும் அதே கிராமத்துக்கு பக்கத்து கிராமத்தை சேர்ந்தவர். அன்புக்குரியவரே, வளமையாக அவரும் வருகின்றார். அந்த இடத்திலிருந்து ஒரு நாள் பேசாமல், 2 நாள் பேசாமல், 3 நாள் பேசாமல் அப்படியே வருகின்றார்கள். அதற்கு பின்னால் அவளும் இறங்குவது ஒரே இடம், அவனும் இறங்குவதும் ஒரே இடம். அங்கே ஜஃப்னாவிலிருந்து வரக்கூடிய நேரம் ஒன்றாக ஏறுகின்றார்கள். வந்து இறங்கக்கூடிய இடம் ஒன்று. போகும்போதும் கூட அன்புக்குரியவர்களே, 2 பேரும் ஒன்றாக ஏறுகின்றார்கள். எந்த அளவுக்கு என்றால், சில நாட்கள் பேசாமல், சில நாட்கள் ஒரு உரையாடலும் இல்லாமல் சென்றவர்கள் காலப்போக்கில்
மாற்று மத ஒரு சகோதரர், அன்புக்குரியவர்களே, நீங்கள் எங்கே, உங்களுடைய கிராமம் எங்கே, உங்களுடைய வீடு எங்கே, அப்படியாக கதைத்து 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 வரும் பொழுது அவர்களுக்கு ஒரு லவ் ஃபீலிங் ஏற்படுகின்றது, அவர்களுக்கு ஒரு லவ் அஃபேர்ஸ் ஏற்படுகின்றது, அவர்களுக்கு ஒரு இல்லீகல் அஃபேர்ஸ் ஏற்படுகின்றது. என்ன செய்கின்றார்கள்? காலப்போக்கில் அவன் ஏற்கனவே திருமணம் முடித்து அவனுக்கு பெண் குழந்தைகளும் இருக்கின்றது, அவன் ஒரு மாற்று மதத்தை சேர்ந்தவன். அன்புக்குரியவர்களே, அதுவும் கூட அவளுடைய கண்ணுக்கு விலங்கல்ல. திருமணம் முடித்து இப்பொழுதும் அவனோடு தான் அந்த லோக்குலை சென்றவள் இன்றும் அவனோடு தான் வாழ்க்கை நடாத்தி கொண்டிருக்கின்றாள். இப்படியாக சொல்லுவதாக இருந்தால் பல சம்பவங்களை எங்களுக்கு சொல்லலாம். ஏன் நாங்கள் இந்த விடயங்களை பேசிக் கொண்டிருக்கின்றோம், உலமாக்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இப்படியான மோசமான விடயங்கள் எங்களுடைய கிராமங்களை விட்டு கலைந்தெறியப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இப்படி பேசுகின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் கண்டி, கொழும்பு, அதே போன்று குருநேகலை, அன்புக்குரியவர்களே, ஆனால் எங்கே போகின்றார்கள்? பெற்றோர்களிடத்தில் சொல்லிவிட்டு எங்கே போகின்றார்கள்? எக்ஸ்ட்ரா கிளாஸஸ். எனக்கு அந்த கிளாஸ் இருக்கின்றது, இந்த கிளாஸ் இருக்கின்றது, கொழும்பில் கிளாஸ் இருக்கின்றது, கண்டியில் கிளாஸ் இருக்கின்றது, குருநேகலையில் கிளாஸ் இருக்கின்றது. என்ன செய்கின்றார்கள்? பெற்றோர்கள் நம்புகின்றார்கள். நம்பி என்ன செய்கின்றார்கள்? அவளை செலவழித்து அனுப்புகின்றார்கள். ஏன்? மகளும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரத்தானே வேண்டும் என்று நினைத்துத்தான் அந்த பெற்றோர்கள் அந்த மேலதிகமான கிளாஸுக்கு அனுப்புகின்றார்கள். ஆனால் அவர்கள் போவது எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் அல்ல, அங்கே இருக்கக்கூடிய கார்டனுக்கும் அங்கே இருக்கக்கூடிய சினிமா தியேட்டர்களுக்கும். மகள் யாரோடு போகின்றால்? அந்நிய நபரோடு போகின்றால், மாற்று மத சகோதரனோடும் எங்களுடைய இஸ்லாமிய வாலிபர்களோடும் சொல்லுகின்றார்கள். எதற்கு சென்றவள்? எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் சென்றவள். உங்களுடைய மகள் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் செல்ல வேண்டுமா? நீங்கள் அவளை கூட்டிக் கொண்டு செல்லுங்கள். இல்லாவிட்டால் உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் குருநேகலையோ கண்டியோ கொழும்போ தேவைப்படாது என்பதுதான் என்னுடைய இந்த காணொலியுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, மகள் என்ன செய்கின்றால்? அபாயாவுடன் வீட்டிலிருந்து புறப்படுகின்றாள் எக்ஸ்ட்ரா கிளாஸுக்கு. ஆனால் தலை மறைவாகியதும் கட்டை கவுனோடு, கட்டை ஆடை உடுத்து கொண்டு அவள் அந்நியவனோடு பிரயாணம் செய்யக்கூடிய காட்சிகள் எங்களுடைய நாட்டில் இல்லாமல் இல்லை, ஏராளமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏராளமாக சொல்லலாம். நாங்கள் ஆதாரத்தை வைத்து கொண்டுதான் பேசுகின்றோம். ஏன்? காதலன் அந்நிய மதத்தை சேர்ந்தவன், இவள் ஒரு அபாயாவோடு செல்வதை அவன் விரும்ப மாட்டான். அதனால் அவன் ஒரு கட்டை கவுனை அவனோடு எடுத்து வந்து அவளுக்கு உடுப்பாட்டி அவளை தேவையான விடயத்துக்கெல்லாம் பயன்படுத்தி தேவையானதை செய்து அவனுடைய காமத்தை முடித்து அவளுடைய காமத்தை முடித்து விட்டு அப்படியே நல்ல பிள்ளைகள் மாறி கிளாஸுக்கு சென்றவர்கள் மாறி வீடு வந்து திரும்புகின்றார்கள். எத்தனையோ பெண் பிள்ளைகள் சினிமா தியேட்டரிலும், எத்தனையோ பெண் பிள்ளைகள் கார்டனிலும் பிடிபட்ட யுவதிகள் வாலிபர்கள் தாராளமாக இருக்கின்றார்கள். எமது சமூகத்தில் இல்லாமல் இல்லை. மேலதிக கிளாஸ் என்று இரவு 9 மணி 10 மணிக்கு நாங்கள் பார்க்கின்றோம். எமது கிராமங்களில் கிளாஸ்கள் நடைபெறுகின்றது. ஓலவல் பீரியட் வந்து விட்டால், ஏலவல் பீரியட் வந்து விட்டால் உங்களுடைய மகள் 9 மணிக்கு 10 மணிக்கு ஒரு டீச்சரோடு ஒரு ஆசிரியரோடு எக்ஸ்ட்ரா கிளாஸ். இதுவெல்லாம் இஸ்லாத்துக்கு முரண்பட்டது. இதுவெல்லாம் இஸ்லாம் ஒருபோதுமே ஆதரிக்கவில்லை. இது கிராமங்களில் இன்றும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பாருங்கள் சகோதரிகளே, கொழும்புல, கண்டியில, குருநேகலையில எமது யுவதிகள் சீரழிகின்றார்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளை எடுத்துக்கொண்டால் அதிகமாக சீரழியக்கூடியவர்கள் எங்களுடைய பெண் யுவதிகள் என்றால் அதற்கு மாற்று கருத்து இடமில்லை. எக்ஸ்ட்ரா வகுப்பு என்ற போர்வையில் காதல் காமம் என்ற பெயரில் அன்புக்குரியவர்களே அந்நியவனுடன் கை பிடித்து கொண்டு அவளும் அங்கும் இங்கும் உலாவுவதை நாங்கள் வருவதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவளுக்கு மார்க்கமும் மறந்துவிட்டது, சமயமும் மறந்துவிட்டது, பெற்றோர்களும் மறந்துவிட்டார்கள், உடன்பிறப்புகளும் மறந்துவிட்டார்கள். என்னை எதற்காக வேண்டி என்னுடைய பெற்றோர்கள் நம்பி அனுப்பி இருக்கின்றார்கள் என்ற விடயத்தையும் அவள் முற்றாக மறந்து என்ன செய்கின்றாள்? ஒரு வினாடி ஆசைக்காக, தன்னுடைய காமத்தை போக்கிக் கொள்வதற்காக, தன்னுடைய இச்சையை போக்கிக் கொள்வதற்காக மாற்று மதத்தோரோடு அந்த ஆயிஷா
ஆயிஷாவும் ஃபாத்திமாக்களும் செல்வதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். முஸ்லீமாக பிறந்த ஃபாத்திமாக்கள், முஸ்லீமாக பிறந்த ஆயிஷாக்கள், முஸ்லீமாக பிறந்த ஹதீஜாக்கள் எத்தனையோ பேர் இன்று அந்த கள்ள காதலின் மூலமாக கரம் பிடித்தவனை அதே போன்று அந்த காமத்தை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் வழி தவறி சென்று அந்த அந்நியவனை கரம் பிடித்ததன் காரணமாக அன்புக்குரியவர்களே அவனுக்கு பன்றி இறைச்சி சமைத்து கொடுத்து இருக்கின்றார்கள். எங்களிடத்தில் ஆதாரம் இருக்கின்றது. அதனால் தான் நாங்கள் பேசுகின்றோம். கட்டி வைத்து புனைந்து நாங்கள் ஒன்றும் பேசவில்லை. கையிலே ஆதாரம் இருக்கின்றது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சமூகமே, நாங்கள் விழித்தெழ வேண்டும். எங்களுடைய பெற்றோர்கள் விழித்தெழ வேண்டும். முக்கியமாக எமது மகள்மாருடைய விடயத்தில் நாங்கள் கரிசனையாக இருக்க வேண்டும், கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் சொல்லுவார்கள், பெண்களுக்கு மூக்கில்லை என்றால் மலத்தையும் சாப்பிட்டு விடுவாள் என்று சொல்வார்கள். பெண் புத்தி பின் புத்தி என்று சொல்வார்கள். ஒரு சின்னோரு விடயத்தை காட்டினால் அவள் மயங்கி விடுவாள். சின்னோரு வார்த்தை பேசினால் அவள் ஏமாந்து விடுவாள். ஏமாறக்கூடியவள் பெண், மயங்கக்கூடியவள் பெண். அதனால் எங்களுடைய அன்பு குழந்தைகளுக்கு, வாலிப குழந்தைகளுக்கு இஸ்லாத்தை போதியுங்கள், இஸ்லாத்தை கற்றுக் கொடுங்கள், இஸ்லாமிய முறைப்படி வாழும்படி சொல்லிக் கொடுங்கள். அதுவல்லாமல் படிப்பு 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 என்று படிப்புல மாத்திரம் அவர்களை விடாதீர்கள், படிப்புல மாத்திரம் அவர்களை இருக்க விடாதீர்கள். மார்க்கத்தை அவர்களுக்கு கொடுங்கள். இன்று பார்த்தால் 15 வயது 16 வயது 17 வயது அன்புக்குரியவர்களை ஒரு அத்தையாத்து கேட்டால் பெண் குழந்தைகளுக்கு தெரியாது. அண்மையில் ஒரு மதரசாவுக்கு செல்வதற்கு ஒரு பெண் பிள்ளையிடத்தில் ஒரு சில விடயங்களை கேட்கும் பொழுது அவருடைய பெற்றோர்களின் இடத்தில் சொன்னார்கள், ஹசரத் சில கேள்வியிலே என்னுடைய மகளிடத்தில் கேளுங்க என்று சொன்னார்கள். அதன் அடிப்படையில் கேட்ட பொழுது அத்தஹியாத்து தெரியாது. 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு படித்த பிள்ளை. அன்புக்குரியவர்களே, அத்தஹியாத்து தெரியாது, வஜ்ஜகத்து தெரியாது, குனூத் ஓத தெரியாது, அதே போல குர்ஆன் சரளமாக ஓத தெரியாது. இப்படியான 17 வயது நிரம்பிய எமது வாலிப பெண்கள் இருக்கின்றார்கள். ஆனால் டாக்டருக்கு படிக்க வைக்கின்றார்கள். அதே போன்று ஓலவல்ல எல்லா பாடத்திலையும் அத்தஹியாத்து ஓத தெரியாது, வஜ்ஜகத்து ஓத தெரியாது, குனூத்து ஓத தெரியாது. எனவே அன்புக்குரியவர்களே, நீங்கள் மார்க்கத்தை கொடுப்பதோடு மார்க்கத்தை அதிகமாக கொடுத்து உலக கல்வி உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தால் அந்த பிள்ளைகளும் வழி தவறி செல்ல மாட்டார்கள். அந்த பிள்ளைகள் அந்நியவனை தன்னுடைய எதிர்கால கணவனாக அவர்களுடைய துணைவனாக தேட மாட்டார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, மார்க்க கல்வியை கொடுத்து எங்களுடைய அந்த எக்ஸ்ட்ரா கிளாஸஸுக்கு நீங்கள் அனுப்ப வேண்டும் என்றால் இஸ்லாம் கூறக்கூடிய முறைப்படி அனுப்ப வேண்டும் என்பதுதான் என்னுடைய இந்த காணொலியுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, நாங்கள் நேரம் எடுத்து காலம் எடுத்து பேசுவதற்கு எதற்காக வேண்டும் என்றால் சமூகம் பிரயோசனம் பட வேண்டும் என்பதற்காக. இன்று எதையோ எல்லாம் நாங்கள் ஆடல்கள், கூத்துக்கள், நாடகங்கள், அதே போன்று படங்களை மணித்தியால கணக்கில் பார்க்கின்றோம். எனவே இந்த காணொளி எல்லாம் முக்கியமான காணொளிகள். இந்த காணொளிகளை கேட்டு அடுத்தவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஏன் பிரயோசனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக என்று சொல்லி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.